நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த படிக்கட்டுகள் கடந்த 100 ஆண்டுகள்ல உருவாக்கப்பட்டதுதான். அதுவும் மக்கள் ராவணனுடைய கோட்டையை பார்வையிடுறதுக்காண்டி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. சோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல எந்த விதமான ஒரு படிக்கட்டு வசதிகளும் கண்டிப்பா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இத பத்தி நம்ம சுத்தி இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸை பத்தி விசாரிச்சப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கோட்டை இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாருமே இந்த இடத்துல அவ்வளவா ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டது கிடையாது. மேல இந்த மாதிரியான ஒரு கோட்டை இருக்குன்றதும் அங்கு வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கே தெரியாம இருந்திருக்கு. இந்த இடத்துல வெறும் செங்கற்கள் மட்டும் கிடைக்கல, அது மட்டும் இல்லாம ஒயிட் மார்பிள் கற்களும் நிறைய கிடைச்சிருக்கு. இந்த ஒவ்வொரு கற்களுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 20 கிலோ கிட்ட இருக்கும். சோ இப்ப ஏற்படக்கூடிய ஒரு ஆச்சரியமும் வியப்பும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இவ்வளவு உயரமான 660 அடி உயரம் மலை மேல எப்படி இவ்வளவு கனமான கற்களை மேல கொண்டு போய் அவங்க ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்பியிருக்க முடியும்ன்றதுதான். இது எல்லாத்தையும் விட ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த குளம்